அதே இல்லைங்க. இல்ல இவர் எதையோ கேட்க சொல்றாங்க, நீங்க கேளுங்கல்ல. எல்லாமே தெரியும். உங்களுக்கும் கேட்க சொல்றேன், நீங்க கேளுங்க. தெரியுமா? எல்லாமே. ராமாயணம், மகாபாரதம், அகநானூறு, புகநானூறு, மல்லிகைப்பூ 800. 19 புராணம் தெரியும். 19 புராணம். 19 புராணம் தெரியும். பரவாயில்ல, போல ஒரு அறிவாளியை தான் நான் சந்திக்கணும்னு நினைச்சேன். பெரிய அறிவாளியா? இல்ல உங்களை மாதிரி ஒரு அறிவாளி ஆனாலும் தான் 19 புராணமும் தெரியும். இந்த இடத்துல நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கடவு தண்ணி கொடுக்குறோம். கருவத்தூர் சாமி பேசுறா. இந்த 2 ஐஸ் வாங்கினா அதை திங்கிறவங்க சொல்லாம ஓமனம் இல்லையா? சாப்பிடுறவங்க சொல்லு, சாமிகிட்ட போய் அது என்ன வச்சு இருக்கிற வேலைகளை கிளப்பிடுறாங்க. நாங்க என்ன வேணாலும் கேட்டுக்கிறதே தலையெழுத்து. அது மட்டும் கிளம்பவே மாட்டாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டா மொத்தமா கிளம்பிடுறாங்க. இல்ல சாமி, முடிகிற வரைக்கும் அவங்க முகரையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, தினம் கிளம்பும் போது எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வந்துருவா. நாங்க மேடையில நிக்கிறது வரைக்கும் ஆள் உட்காந்துட்டே இருக்கணும். உங்க அப்பா நீங்க எல்லாரும் அந்த வகையறாங்க, எலுமிச்சம்பழம் வைக்கிற வகையா? சாமி ஒரு கல்யாணம் ஆகல. கல்யாணம் எப்படி ஆகும்? ஏன் அதுக்கு சரிப்பட மாட்டாரா அவரு? இன்னுக்கு அனாவசியம் இருக்காரு. கல்யாணம் பண்ணி என்ன ஆகுனா? ஐயா, அந்த மிஷினை பரட்டி போடுவீங்களா? அது என்னது? மகதியால் மிஷின். அது மகதியால். மதனியாலாம்டா. யாழ் யாழ் மகதியால் இல்ல, மதனியால போட்டுக்கிட்டு இப்படி தொகை போட்டு தெரியலாமா? என்ன சாமி? மகதியால் மதிதியால் இல்ல, மகதியால். என் பாட்டுக்கு வாசிக்கக்கூடிய யாழ். என் பாட்டுக்கு என் பாட்டுக்கு இல்லை, என் பாட்டு. அவர் பாட்டுக்கு தான். அப்புறம் நம்ம பாட்டுக்கு வாசிப்பாரு. நீங்க உங்க பாட்டுக்கு வாசிங்க. என் பாட்டுக்கு தான். அதே உங்க பாட்டுக்கு வாசிங்க. உங்களுக்கு கை வாசிப்பு உண்டா? அதை விட்டு கொள்ள நாளாச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். புள்ள வச்சுக்கலாம்ல. அவரே கல்யாணம் பண்ணிட்டாரு. என்ன நீ பேசுற? அவரே கல்யாணம் பண்ணிட்டாரு, பிள்ளை வச்சுக்க. ஒரு பிள்ளைல வச்சிருக்காரா? ஆம்பளை பிள்ளை வர்றாரு. வச்சிருக்காரு பெண்ணா மாறி. ஆமா, எத்தனை பிள்ளை? 60 பிள்ளைல பெத்து எடுத்திருக்கு. இன்னைக்கு பெக்க முடியுமா உங்களால? ஒரு பிள்ளை பெத்துருங்க பாப்போம். ஒரு பிள்ளை இன்னைக்கு பெத்துருங்க பாப்போம். 60 பிள்ளை பெத்து எடுத்திருக்கோம். அம்மா ஐயோ, அதெல்லாம் தேவனோட கணக்கியா? ஒரு 3.25 நாளைக்குள்ள 60 எது வழியா வச்சீங்க? அவன் கிடைக்க அவன் சின்ன பையன் தெரியாம போயிருக்கேன். 60 வைக்கலாம், 1/2 டன் கூட வைக்கலாம். சரி, 60 ரூபாய்க்கு எங்க ஒரு சார்ஜ் கொடுத்து பால் கொடுத்துருக்கேன். ஐயோ, எங்க தேவனை வைக்கலாம், அதெல்லாம் கிடையாது. பண்ணியா ஒரு பண்ணிதான் படுத்துக்கணும். அது வாட்டுக்கு நடந்து ஆம்பளை குடிக்கும். அந்த மாதிரி அவரை போய் சொல்லி போனா சாமி போய் அப்படியே அவர் தேவலா ஒருத்தர ஒரு கடிச்சிட்டு பண்ணி மட்டும்தான் பால் கொடுக்குமா? இல்ல, எல்லாமே கொடுக்கும். அப்ப வேற எதுவும் மாடு ஆடு மாடெல்லாம் ஒரு கடி தானே கொடுக்குது? நாய் எல்லாம் கொடுக்குது இல்ல? பண்ணினா அசிங்கமான வார்த்தையா? பண்ணின்றது அது ஒரு உயிரினம். உயிரினம் அது அதிகமா நான் சொல்லலையே. ஏன்னு கேட்டாக்க 10 அவதாரத்திலே மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. அது ஒரு கடவுள் இல்லை. உலகத்துல அனைத்து ஜீவராசிகளும் எதுவும் தாழ்த்தப்பட்ட ஜீவராசிகளே அல்ல. இறைவன் படைப்புல எல்லா ஜீவராசிகளும் நம்மள மாதிரி ஒரே சாரி சம்பந்தம். மகாவதன் ஒரு அவதாரம் எடுத்தது. மகாவதன் அந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன் நானு. நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அவங்க ஞாபகப்படுத்துறேன். சரி, உங்கள்கிட்ட போய் ஞாபகப்படுத்தணும். உங்களுக்கு தெரியாத அந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினக்கா ரொம்ப சந்தோஷம். என் பாட்டனே பன்றி அவதாரம் தானே எடுத்திருக்காரு. அதுக்காகத்தான் அவங்க ஞாபகப்படுத்தினேன். சரி, உங்கள்கிட்ட போய் ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு பூராமே தெரியுமே. பூரா தெரியுங்க. எதை வேணாலும் கேளு. பூராமே தெரியும்னா என்ன சொன்னா தானே இருக்கேன். எந்த ராமன் முட்டாட்டி பேரு? அந்த முனியாண்டி மேய் ராம. எந்த ராமன் முன்னாடி வந்தா என்ன என்ன கூட்டிட்டு போய் சங்கிலியில கட்டி போடியா? இல்ல என்ன எந்த ராமன் முன்னாடி என்ன இருக்கா?
ஏன் ராமே முண்டாட்டி சொன்னா உனக்கு ஏன் எப்படி கோவம் வருது? நான் லைன் பண்ணாதான் வேண்டாம் கெடுத்து வச்சியா. ராமே முண்டாட்டி பேரு, உங்க அம்மா பேரு கலைவாணி, அம்மா பேரு கலைவாணி, அப்பா பேரு வர்மா. பிரம்மா. சரி சரி. இங்க வந்த நோக்கம் ஏன் ஞாபகத்தை பார்த்தீங்களா? இங்க வந்தா நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஆலோலம் ஷோ என்று ஒரு காரணம் கண்டுச்சுல்ல, இதுவரைக்கும் எகனைக்குள்ள நாரதர் போய் அதனாலதான் இதுவரையும் எகனையாவது போய் நாரதர் வந்து நல்ல காரியம் நடந்திருக்கு சொல்லியிருக்காங்களா? நாரதர் வந்து வரந்தே வந்தாங்க. எந்த ஊர்ல நாரதர் போய் நல்ல காரியம் நடக்கலாம்? இருக்குல்ல நாரதர்னு உங்க பேரை பூலோகத்துல எகனையாவது பூலோகத்துல நாரதர் பேர் வச்சிருக்காங்களா? கிருஷ்ணன், என் பேர் ராதாகிருஷ்ணன், மருதுடைய ஐயனார் மருதமணி, வைக்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகன் முருகனா வைக்கிறாங்க. வச்சிருக்கோம்ல. இருக்கு. கண்ணே கோயந்தே வச்சிருக்காங்க. உன் பேர் தான் சிவபெருமா. உங்க பேர் நாரதர்னு யாருக்கா இருக்கா? நாடகம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போய் பாய போறேன். ஏன்டா நல்லது நடந்துட்டு இருக்கும்போது நாரதர் வந்த மாதிரி வர்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இப்போ நீங்க வந்ததுனால என்ன நல்லது சொல்லுங்க பாப்பா. இப்போ நான் வந்து எந்த நல்லதுக்கு வந்து என்னைய கேக்குறீங்க? ஒரு நல்ல காரியம், ஒரு கந்தனுக்காக கல்யாணம் பண்ற வேலையா வந்திருக்கேன். அந்த வச்சியா கந்தனுக்காக அந்த கெடுதல் சொல்லி தானே வந்திருக்கீங்க. இது நல்ல காரியமா? கல்யாணம் பண்ண ஏற்கனவே தெய்வான என்ற ஒரு பொம்பளை கல்யாணம் முடிச்சிருக்காருல்ல. யாரு? அவரா? தெய்வானே கல்யாணம் பண்ணிருக்காரா? அப்புறம் குடிச்சா வந்தாரு. யார் பார்த்தது? ரொம்ப பேசிக்கிட்டு எனக்கு ஒத்தை ரொம்ப பயமா இருக்குடா. செடிக்குள்ள இருக்கு. சாமியோட முரட்டாளா இருக்காரு. தெய்வ யானை என்ற ஒன்றை தமிழ் கடவுள் முருகன் மனமுடித்திருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன். அதான் சொல்லிட்டேன். நம்ம தங்கச்சிக்கு தானே, எங்க தங்கச்சி தானே வாழ்க்கை வாழ்க்கை. ஆமா, சத்தம் கட்டுச்சுல ஆளெல்லாம். என் தங்கச்சி பேரு அதுக்கு தான். இன்னொரு ஆள் நம்ம ஆள். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளா? அப்ப நீ வேணா ஒரு 3 வாரத்தை வச்சுக்க. இந்த வேலையுமா? இல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டேன். இல்ல அந்த பிள்ளை தான். அதுவே இன்னொருத்தி மொட்டாட்டி தான். பிரேமும் அட்வான்ஸ் கொடுத்ததுனால 5 வரைக்கும் போட்டு வச்சிருக்கேன். நீங்க புருஷன் வந்துருவான், நான் வெள்ளரிக்காய் அள்ளிட்டு வருவான். சரி பரவாயில்ல. ரம்மி எப்படி படுத்துருந்தாடாமாங்க. என்னை பார்த்தா புருஷன் மொட்டாட்டி 2 பேருக்கு சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு. சரி ஏன் போல போய் எங்க அப்பன் கோமனா ஊத்துனேன் அப்படின்னு போடா. வேற அப்பப்போ வரேன் மருதாணி வைக்கிறாள் அந்த ஆளை கூப்பிடுவா. ஏன் உங்களை கூப்பிடணுமா? சரி கூப்பிடுங்க. கண்ணே கண்ணே மாங்காய் ஊருங்க. வர முடியாது. ஏன்டா நீங்க கூப்பிட்டு நான் வரணும். காசு முதல்ல கொடுத்துருவோம். கடை சொல்லிட்டு போறியா நீ? முதல்ல கை சாமி சாமி பணம் இருக்கா? பொருள் பணம் எதுவுமே நாங்க வச்சுக்கிறதே கிடையாது. நீங்க வச்சுக்கிறதே கிடையாது. நீங்க வச்சுக்கிறது இல்லைங்க. கூட்டிட்டு வர சொல்றீங்க. அந்த பிள்ளை காசு கொடுத்தாத்தே வருவோம். ஐயோ ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்குயா? அந்த வாரம் வேணாம்னு இருந்துச்சு. நான் நம்ம இடத்துக்கு சாமியார் வந்து என்ன உனக்கு ஆம்பளை தொட்ட மாதிரி இருக்கு. சாமியார் எனக்கு மாதிரி ஒரு இனிமையான பொருளை யாருக்கு? ஆனா உனக்கு தொண்டையும் சூப்பரு. ஆனா உனக்கு இருக்க வாய் இருக்கே, அதுதான் உண்மை. நான் வாயை வச்சுட்டு பொழப்பே பொழச்சுக்கிட்டு இருக்கேன். அழகுனாலும் உனக்கு அந்த வாய் வந்து ரொம்ப அழகு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி என்ன போய்கிட்டான்
இதான் என் தங்கச்சி கூப்பிடும். தங்கச்சி ஆமா அண்ணே, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? என்ன ஆச்சு கிடக்கு? சித்திரம்பு கழிச்சு போச்சு. சாமியார் வந்திருக்காரு. சாமியார்னா நாலு மகரிஷி. நாலு மகரிஷி. ஏன் உண்டு கைமாத்து வாங்கிட்டேன். அப்படி வேணே, அவர் என்ன நம்ம பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். கொடுக்காம ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக வந்து கண்டிப்பா நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? அப்ப நீங்க போயிட்டு வரீங்களா? சரி, நான் ஆசீர்வாதம் வாங்கி வரேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் ஜாமீன் கேட்டு வாங்கிட்டு கிடைக்குமா? கூட்டிட்டு போய் சங்கலியில கட்டி போடியா? ஆசீர்வாதம் எது கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன எது கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. என்ன வேணும் உனக்கு? எனக்கு கணேஷ் பையன். அந்த பழக்கத்துக்கெல்லாம் அப்பால் போட்ட வேணாம். போயிட்டு வாங்க.